கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிங்கப்பூர் தேசத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதிலே 18வது வசனம். அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதிபதிகளுக்கு தலைவனாயிருந்த அமாசாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் தாவீதுக்கு திடன் சொன்ன வார்த்தைகளில் இருந்து கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் அருளியிருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்திலே 3 முறை சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு மிகுந்த சமாதானத்தின் நாளாய் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இந்த முழு அதிகாரத்தையும் கவனித்து பார்க்கும்போது தாவீது 3 இடங்களில் இருந்ததாக வேதம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவைகளை நாம் தியானிக்க போகிறோம். மாத்திரமல்ல, அவனுக்கு அருளப்பட்ட 3 ஆசீர்வாதங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 12ஆம் அதிகாரம், அதாவது 1 நாளாகமம் 12:1, அதை கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, தாவீது கீசின் குமாரனாகிய சவுலி நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு என்று எழுதியிருக்கிறது. எனவே முதலாவதாக சிக்லாகு என்கின்ற இடத்திலே அவன் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. சிக்லாகு என்றால் நெருக்கப்படுதல் என்று பொருள்படுகிறது. அதன் மெட்டாபிசிக்கல் மீனிங் என்று சொல்வார்கள். அந்த மீனிங், அந்த அர்த்தத்தின்படி பார்க்கும் பொழுது flow like a fountain என்று எழுதியிருக்கிறது. சுவர்ந்து வரும் ஊற்றை போல என்று அர்த்தம். எனவே நான் இப்படியாக நினைக்கிறேன், நெருக்கத்தின் நிமித்தமாக அவன் தேவனிடத்திலே முறையிட்டு தன்னை அர்ப்பணம் செய்த, ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னை அர்ப்பணித்த ஒரு இடமாய் அந்த இடம் இருக்கிறது. தேவனிடத்தில் தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் ஒரு இடம். எனவே முதலாவதாக அர்ப்பணிப்பின் இடம் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே அரணான இடம் என்று எழுதியிருக்கிறது. வனாந்தரத்தில் உள்ள அரணான இடம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் முதலாவது நம்மை ஒரு அர்ப்பணிப்பின் இடத்திற்கு கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து ஒரு அரணான இடத்திற்கு தேவன் நம்மை நடத்துகிறார். மூன்றாவதாக 12ஆம் அதிகாரம், அதாவது 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கவனிக்கும் பொழுது எப்ரோனில் இருக்கிற தாவீது என்று எழுதியிருக்கிறது. எப்ரோன் என்று சொன்னால் ஐக்கியம் அல்லது நட்பின் ஐக்கியம் என்று சொல்லி பொருள்படும். ஆனால் இந்த இடத்தில் தான் தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டான் என்று 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இதை நான் ஆசீர்வாதமான இடம் என்று அழைக்கும்படி விரும்புகிறேன். அவன் அபிஷேகிக்கப்பட்ட ஆசீர்வாதமான இடம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அரணிப்பான இடத்திற்கு நடத்துகிறார். அதற்கு முன்பதாக அர்ப்பணிப்பின் இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார். மூன்றாவதாக ஆசீர்வாதமான இடத்திற்கு நம்மை நடத்துகிறார். எனவே முதலாவதாக அர்ப்பணிப்பின் இடம், அதை தொடர்ந்து அரணான இடம், அதற்கு பின்னே ஆசீர்வாதமான இடம். இந்த நாளிலே தேவன் இப்படியாக உங்களை நிச்சயமாய் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இருந்து தாவீது பெற்றுக்கொண்ட 3 ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். முதலாவதாக நான் வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போலவே சமாதானம் என்னும் அந்த பெருத்த ஆசீர்வாதம். முதலாவதாக சமாதானம், மிகுந்த சமாதானம். காரணம், அது 3 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். அவன் செய்கிற எல்லாவற்றிலும் சமாதானத்தை கட்டளையிட்டார். இந்த நாளிலும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக
அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாசித்த 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே இரண்டாவதாக இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்க போகும் ஆசீர்வாதம் பரலோகத்தின் ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்னானே, அப்படியே இன்றைக்கு உங்களுக்கு பரலோகத்தின் ஒத்தாசை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இன்னைக்கு ஒரு பெருத்த சமாதானத்தை கற்றுத் தரப்போகிறார். இரண்டாவதாக இன்னைக்கு பரலோக ஒத்தாசை தேவன் தரப்போகிறார். மூன்றாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 22வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். எனவே மூன்றாவதாக இந்த நாளிலே தேவன் அருளும் ஆசீர்வாதம் ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கத்தை தேவன் அருளுகிறார். நாளுக்கு நாள் ஒரு பெருக்கத்தை தேவன் அருளுகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3 ஆசீர்வாதங்கள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெருத்த சமாதானம். இரண்டாவதாக பரலோகத்தின் ஒத்தாசை. மூன்றாவதாக பெருகிக் கொண்டே இருக்கிற ஒரு பெருக்கம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் அருளின வசனத்தை கவனிப்போம். 1 நாளாகமம் 12:18 உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாய் நடத்தி வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.